பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 102:28 இப்படியாய் கூறுகிறது, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்பதாக. உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாயிருப்பார்கள். யோர் சில்ட்ரன் வில் டுவெல் செக்யூர்லி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அதாவது பாதுகாப்பாயிருப்பார்கள் என்பதாக. தாவீதுக்கு அவனுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்ற தொலைதூரத்து காரியங்களை கர்த்தர் முன்கூட்டியே சொல்லிவிட்டார். ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டார். அதுபோல கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம், அவர்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் இருப்பார்கள் என்பதே. வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் எப்படி சாமுவேலை பாதுகாத்து நடத்தினாரோ அதுபோல உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் 2 தேவதூதர்களை வைத்திருக்கிறார். ஆகையால் மறைவான கண்ணிகளுக்கு பிள்ளைகளை தப்புவித்து அவர் பாதுகாப்பார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரே அடைக்கலமாக, கோட்டையாக, தாபரமாக இருந்து பாதுகாப்பார். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு செல்லுகிற உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பார். இந்நாட்களில் பாவத்தை தண்ணீரைப் போல பருகுகிற ஜனங்களின் நடுவில் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். தூர தேசத்தில் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் பாபுலோனில் வாழ்ந்தாலும் நீதிக்குரிய ஜீவியம் செய்யும்படி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். சாமுவேல் அந்நாளை விட்டு தூர பட்டணத்தில் இருந்தாலும் சாமுவேல் நீதிமானாக இருந்தான். அதுபோல உங்கள் பிள்ளைகள் நீதிமானாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளின் கால்கள் வழுவி போகாதபடி அவர்களுடைய நடைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளின் நண்பர்கள் போதை பழக்கம் மற்றும் வேறெந்த தவறான வழியில் நடத்தும்படியாக சத்துரு அவர்களை ஏவினாலும் பறந்து காக்கிற பட்சியைப் போல உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். தூர தேசத்திலும் தூர பட்டணங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் யோசேப்பை எப்படி எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் பாதுகாத்து தப்புவித்தாரோ அதுபோல உங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ளுவார். வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்தார் என்பதாக. அதுபோல உங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். தானியேலின் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அதுபோல உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலமும் ஜெயமாயிருக்கும். திருமணமான உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி என்ற சங்கீதம் 41:2 கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்ற 2 தீமோத்தேயு 4:18 என்ற வசனத்தின்படியும் பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி தப்புவித்தவர் உங்கள் பிள்ளைகளை தப்புவிப்பார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் தப்புவிப்பார். ஆகையால் நீங்கள் கலங்காமல் பிள்ளைகளை இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து சந்தோஷத்துடன் இருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய அடியாரின் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து பராமரிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, உம்மை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். சிறு பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் உடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.